புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள் 2024 இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, இது யோக தசை. இந்த 2024 அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் வந்தாலும் சரி, ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேறு ராசியாக இருந்தாலும் இந்த ரிஷப லக்னமாக வந்தீங்கன்னாக்கா அதிகப்படியான முன்னேற்றத்தை இந்த புதன் தசையானது கொடுக்கும். இது 2ஆம் அதிபதி தசை. குடும்பஸ்தானத்துக்கு உண்டான முன்னேற்றத்தை கொடுக்கும். பசங்களுக்கு உண்டான வளர்ச்சிகளை கொடுக்கும். தேவைகளை பூர்த்தி செய்யும். இந்த 2024 அப்படிங்கிறது பசங்களுக்காக ஏதோ ஒரு வளர்ச்சியை நீங்கள் பண்ணுவீங்க, உதவிகள் பண்ணுவீங்க, படிப்புக்கு உண்டான செலவுகளை கொடுக்கும். திருமணம் செலவுகள் இந்த காலகட்டங்களில் கூடி வரும். இது வரைக்கும் திருமணம் கூடி வரல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக சுப விசேஷங்கள் உண்டு 2024. ஏன்னா சனி பகவானையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். 10ஆம் இடத்துல இருக்குது அப்படின்றதுனால குருவோடைய நகர்வுகளையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். ஏன்னா ஜென்மராசிக்கு குரு பகவான் வந்தால் கூட இந்த 2024 அப்படிங்கிறது புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. மன அழுத்தங்கள் சின்ன சின்னதாக இருந்தாலும் உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுத்துரும். பசங்களுக்கு கல்வியில் மேன்மை, திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம், திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருந்தாலும் சரி, அதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். அதிகப்படியான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வைக்கும். சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அது நிலுவையில் இருந்துச்சுனாக்கா இந்த 2024 உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள். பாசிட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் என்னென்னாக்கா புதன் தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு, இந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய தசை. உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருந்தால் நல்லது செய்யும் அப்படின்னாக்கா 6, 8, 12 மறையாமல் இருந்து சூரியனோட போய் அஸ்தங்கமாகாமல் இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். அதே 6, 8, 12 மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சினாலோ, சூரியனோட போய் அஸ்தங்கமாக இருந்தாலோ உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன பலன்கள், அந்த பலன்கள் குறைவாக தான் கிடைக்கும். சுய தொழில் பாதிப்புகள் இருக்குது. வருமானத்தில் கொஞ்சம் தடையை கொடுக்கும். கடன் பிரச்சனைகளை அதிகமாக ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா இந்த 2024 கடந்து போகலாம். ஒரு சிலருக்கு மண் மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஒரு சிலர் வீடு கட்டினே இருப்பாங்க, அது குறையாக நிற்கும். அந்த குறையெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த 2024 கொடுத்துரும். ஏன்னா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் இந்த புதன் பகவான், அந்த 2ஆம் வீட்டோட பலனையும் 5ஆம் வீட்டோட பலனையும் இந்த 2024 நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா குடும்ப மேன்மையே இந்த காலகட்டங்களில் கொடுத்துரும். நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், இல்லை குலதெய்வம் சார்ந்து எதனா பிரச்சனைகள் இருந்தாலோ, கோயில் குளம் சார்ந்து எதனா கட்டணும்னு நினச்சிருப்பீங்க ஒரு சில பேர், இல்லை அது சார்ந்து நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துருந்தாலோ வழிபாடு முறைகளுக்காக, அந்த வழிபாடு முறைகள்லாம் உங்களுக்கு கொடுத்துரும். இது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் நன்மை. அவயோகத்தில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கெடு பலன்கள் கொஞ்சம் குறைச்சி தான் கொடுக்கும். நல்ல பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் கொடுக்கும். 2024 உங்களுக்கு கிரக அமைப்புகளை பார்த்தோமானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கும் ரிஷப லக்கணக்காரர்களுக்கும் குருவோடைய நகர்வுகள் உங்கள் ஜென்மராசிக்கு வந்தாலும் பெருசாக பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனியோட நகர்வுகள் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பாக இருக்குது. அதிலும் ராகு இருக்கிற இடமும் சரி, கேது பகவான் இருக்கிற இடமும் சரி, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்படின்றதுனால புதன் தசை எந்த விதத்துலையும் உங்களுக்கு கெடுதல் செய்யாது, கெடு பலன்களை கொடுக்காது. பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை உண்டு. நகை வாங்குறதோ, வச்ச நகையை திருப்பிட்டு வர்றதோ, இல்லை பேங்க் லோன் கட்டுறதோ, இது மாதிரியான கடன் பிரச்சனைகள் பெண்களுக்கு முழுமையாக தீரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தொழில் மாற்றத்தை கொடுப்பார், தொழிலில் ஏற்றத்தை கொடுப்பார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால, லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார். ஒரு இடம் மாற்ற வைக்கும். வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு குடியேறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ரொம்ப நாளாக வீடு கட்டினே இருப்பீங்க, அந்த நிறைவேறாமல் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இந்த 2024 நிறைவேறும். ஒரு சின்னதாக கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடன் பிரச்சனைகள் தீராமையே இருக்குது இல்லையா, அது 2024 இந்த கடன் பிரச்சனைகள் தீரும். பெரிய முதலீடுகளை போடக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. இருந்தாலும் சுப விசேஷங்கள் இது வரைக்கும் நடக்கலாம் கூட இந்த 2024 நடக்கும். வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு ஒரு மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஒரு மனை வச்சுருப்பீங்க, அதாவது ஒரு ஃப்ளாட் வச்சுருப்பீங்க, இது வரைக்கும் வீடு கட்ட முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் மாறி வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். சுப விரயங்கள் குருவோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சரி, உங்கள் ராசியில் இருக்கிறதுனால சரி, மனசு சார்ந்த கவலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுகளை கொடுத்து கொண்டே இருந்தாலும் கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு. குரு பகவானால் மட்டுமே, உங்களுக்கு சனீஸ்வர பகவானாலேயோ பாதிப்புகள் இல்லை. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு பிள்ளைகளோட வளர்ச்சிகள் இந்த நேரங்களில் பார்ப்பீங்க. பிள்ளைகளுக்காக ஏதோ ஒரு செலவினங்கள் உண்டு.
படிப்புக்காக செலவு பண்ணுறதோ இல்லை வேலைக்காக செலவு பண்ணுறதோ ஏதோ ஒரு வகையில் இந்த 2024 பசங்களுக்காக ஒரு செலவினங்களை கொடுக்கும். ராசிக்கு 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த புத பகவான் புதன் தசையிலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகளில் இருந்தாலும் இந்த புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் கடன் வாங்கினா கூட அது சுப கடன்களாக தான் இருக்கும். வீட்டுக்காக ஒரு கடன் வாங்குறதோ வீடு கட்டுறதுக்காக ஒரு கடன் வாங்குறதோ இது மாதிரியான அமைப்புகளில் தான் அந்த கடன் தொல்லைகளை கொடுக்குமே தவிர மற்றபடி பெரிய உங்களுக்கு கடன் தொல்லைகளை கொடுக்காது. யாருக்காவது வம்பு வழக்கு பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் இருந்துச்சுனாக்கா இந்த நேரங்களில் குறையும். பிள்ளைகளுக்காக நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த நேரங்களில் பார்ப்பீங்க. உங்களுடைய புதன் தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுனாக்கா வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். இந்த 2024 நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். புதன் தசையால் நிறைய பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த வயது காலகட்டங்களில் நல்ல ஒரு மேன்மையை நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த 2024 பார்க்கலாம். நன்றி.